நான் அமுதவாணன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, பாலா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து அழுதாங்க. ஒரு மாரி என்னை பத்தி நெறைய பேர் பல விஷயங்கள் வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே கண்ணீர் வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அடக்கிட்டு தான் நான் பேசணும். அழுதுருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டாங்களே நான் அப்படி ஒரு ஒரு 6-7 ஆம்புலன்ஸ் இருக்கும்போது எல்லாமே போலி அப்படிங்கும்போது கதறி கதறி அழுதுருப்பாங்க. பாலாக்கு பின்னாடி நெறைய பேர் வேலை செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா யாருமே அதை பற்றி கேட்க. ஆனால் என் காசு தான் செலவு பண்ணுறேன், நான் சம்பாரித்த காசு செலவு பண்ணுறேன்னு ஒரு சீனை போடும்போது தான் அப்போ இது எப்படி அதுக்குள்ளே தேரும்போது அதுன்னு பல டாக்குமெண்ட் இருக்குது. இவர் யார்கிட்ட வவுச்சர் போட்டு வாங்கினது ஒரு டிவி சேனலில் அந்த வவுச்சரோட காப்பியை நம்ம இன்னும் பல ஆதாரங்கள் தோண்ட தோண்ட பூதம் மாதிரி. ஏன்னா சமீபத்தில் அமுதவாணன் அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அவர் வந்து நல்ல விஷயங்கள் தானே பண்ணுறாரு. அவருடைய ஒரு பாதி இடம் தான் வந்து கிளினிக் கட்டுறதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இல்லை, அமுதவாணனும் அவரும் பார்ட்னர் தான். அதை நம்ம இன்னும் வெளியிடல, அதை பற்றி நம்ம பேசலாம். நீங்கள் அதுக்குள்ளே பல டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. இந்த இடம் தொடர்பானது, அவருடைய சொத்து விவரம். இந்த ஆஸ்பத்திரி எதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது 50 பேருக்கு, அதுக்கு வாடகை ஒரு நாள் கொடுக்க முடியுமா மாதம்? ஒரு டாக்டரை போட்டு அந்த டாக்டர் 2 நாள் லீவுனா அன்றைக்கி வரவன் செத்து போயிருமா? அது கல்வியாக வேறு யாராவது கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எப்படி அது காசு எங்கேருந்து வரும்? அதுக்கு வயதால் போகிறதுக்கு பதிலாக இன்னொரு டாக்டர், அவருக்கு ஜன்னி வந்துடுது, என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒரு டாக்டர் கொடுக்குறீங்க. அவ்வளோ பெரிய அப்பா டாக்டரா நீங்கள்? அவ்வளோ சம்பளம் கொடுத்துருவீங்களா நீங்கள்? ஆம்புலன்ஸுடைய பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருக்கா? இல்லை சார், பற்றாக்குறை எங்கே இருக்குது? நீங்கள் வேணால் அடித்து பாருங்களேன் எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருதுன்னு. அதில் கண்டுபிடிச்சிடலாம்ல. நான் சொல்கிறத நம்ப வேணாம். 2000க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே ரெடியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அடித்தா 3 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து சேரும். 20,000 ரூபாய்க்கு ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஐசியூ ஆம்புலன்ஸ்னு சொன்னால் ஏற்றுக்கினா கேன என்ன இருக்க வேண்டாம். ஒரு உயிர் முக்கியமாக போலி வண்டி முக்கியமாக சார்? இந்த நாள் ஒரு தாத்தாவை கொண்டு போய் முக்கில் இறக்கி விட்டேன், இன்னொரு பாட்டியை கொண்டு போய் பலசர கடையில் இறக்கி விட்டேன், இவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஆர்ச்சி புக்கு இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறீங்க? காட்டு முன்னாடியா மனுஷனா சார் நீங்கள்? இறக்கம் இல்லையா அவங்களுக்கு? என்ன பண்ணுவார் அந்த காவல்துறை? இப்படி செல்லையை சேர்த்து ஒரு அடியா விட்டு வண்டி வேறா. இது எல்லாமே வந்து பாலாக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வயசு 30 ஆகுது. அந்த பையனுக்கு இதெல்லாம் வந்து பழைய ஆம்புலன்ஸு, ஆர்சி புக்கு, எம்சி எல்லாம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆதவன் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு வீடியோ மறுபடியும் அவர் போட்டிருந்தாரு. பாலா வந்து அவருக்கு கால் பண்ணி நீங்களே வந்து இந்த மாதிரி பேசுவீங்க, நான் எதிர்பார்க்கல. ஆதவன் வந்து பாலாவை பற்றி 10 வருஷமாக தெரியும். அதனால முதல்ல ஆதரவாக போட்டார். மக்களுக்கு அதான் சொல்லுவேன். முதல்ல எல்லாம் பாஞ்சாங்க, உதவி செய்கிறது தடுக்கிறாங்க என்ன. அப்போ எல்லாமே போலின்னு தெரிஞ்சோடனே எல்லாமே எதிர்த்தரப்புக்கு மாறுறாங்க. தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட இருப்பது மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் கேபிஐ பாலா பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தீங்க, நிறைய ஆதாரங்களும் வந்து நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க. அது வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கு. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்க? அதாவது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் எதை சொல்கிறேன். இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் இருக்காருன்னு வச்சு, சார் எப்படி சார் இந்த வண்டி போலின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவர் வேலையே அதுதான். அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த பழைய டிஎஸ்பியாக இருக்குது, இது இன்சூரன்ஸ் இருக்காதுன்னா தம்பி ஓரத்தில் நிப்பாட்டுவாங்க. செக் பண்ணி பார்த்தா ஆர்சி புக்கு இருக்காது, எதுவும் இருக்காது. திட்டு வண்டியாப்பா ஓரத்தில் நிறுத்திட்டு போனால் அவன் ஓடி போயிடுவான். இது அவங்களோட தொழில், புரியுதுங்களா அவங்களுக்கு? சார் அந்த மாதிரி நம்ம ஜேர்னலிசம் தொழிலில் இத்தனை வருஷமாக இருக்கும்போது அது வந்து தெரியாமல் இருக்காது. அந்த ஆங்கிளில் தான் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் வந்து டேட்டாஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரும். எடுத்து பார்க்குற வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது இது ஒரு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. ஏழை மக்களையும் படிப்பறிவு இல்லாதவர்களையும் அப்பாவிகளையும் பல விஷயங்கள் புரியாதவர்களையும் வந்து நம்ப வைக்கிறது வந்து இது ஒரு சைக்காலஜி. இது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய கோவர்ட் நார்சிஸ்ட் அப்படின்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை ஒட்டி வருது இது. அப்படிங்கும்போது சரி இதுவும் அதுவும் ஒன்றா இருக்கலாமோ அப்படிங்கும்போது அதை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு வீடியோ போடுறோம். அதுக்கு ஆதாரம் கேட்பீங்கல்ல எல்லோரும். அதுக்காக தான் அடுத்து ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த மிளகாப்பொடியை நோக்கி நம்ம போகிறோம். எங்கேருந்து மிளகாப்பொடி போட்டிருக்காங்கன்னு போகும்போது எந்த இடம்ன்ற பிகினிங் வரையும் தெரிஞ்சுது. தெரிஞ்சாலும் சில ஆதாரங்களை மட்டும் நம்ம வெளியிட்டுட்டு நம்ம விட்டுட்டோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க, பாலாக்கு பின்னாடி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க சார். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக. பாலாக்கு பின்னாடி நிறையா பேர் வேலை செய்கிறாங்கன்னு இல்லைம்மா, இது வந்து ஒரு ஒரு கார்ப்பரேட் மார்க்கெட்டிங் ஸ்டைல்ன்றதை நான் சொன்னேன். நீங்கள் வந்து பாலா வந்து கெட்டவரும் கிடையாது, நல்லவரும் கிடையாது. நாயகன் படத்தில் கேட்பாங்க, அவன் பொண்ணு வந்து வேலு நாய்க்கிட்ட கேட்கும், அப்பா நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு. அந்த ஸ்டைல் தான் இது.
ஸோ வந்து நீங்கள் வந்து ஏழை மக்களை ஏமாற்றி புரியாதவர்களை நம்ப வைத்து அவர்களை வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது. புரியுதா? ஃபிசிக்கலாக கனெக்ட் பண்ணுறது வேறு, எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறது தான் நீண்ட காலம் வந்து ஒருத்தரை ஏமாற்ற முடியும். சைக்கலாஜிக்கலாக கனெக்ட் பண்ணுறதுல தான் ஒருத்தரை இது பண்ண முடியும் அப்படின்ற வகையில் அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அது ஒரு கேரக்டர், சைக்காலஜிக்கலாக ஒரு கேரக்டர். அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கிறன்றது அது ஒரு ஸ்டைல், அது உலகம் பூரா இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்டைலை ஒட்டி தம்பி பாலாவோட இதுவும் வர்றதுனால நம்ம வந்து அதை கிடைச்ச டாக்குமெண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். நீங்கள் முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறமா பாலா தரப்புல இருந்தும் வந்து அவர் சைட்லேருந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போட்ட வீடியோஸில் தான் நிறைய ஆதாரங்கள் வந்து நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பாலா பேசுறதுக்குள்ள ரீச் பண்ணுறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி? இல்லை அப்படிலாம் இல்லைம்மா, அதுக்கு இது ஜேர்னலிசத்தில் அதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் அவர்லாம் ரீச் பண்ணலாம், அவர் நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்லலை, நம்மளும் அவர் ரீச் பண்ணலாம், அது தேவையில்லை. ஏன்னா அவர் எது வழியாக அவர் கேம், அவரோட கேமை நம்ம எதில் பார்க்குறோம்? தனிப்பட்ட பாலாவை பார்க்கல, அவர் தங்கியிருக்க வீட்டை நம்ம பார்க்கல, அதை பற்றியும் நம்ம கவலை இல்லை. அவர் எங்கே பங்களாவில் இருந்தாலும் சரி, பாய்கடியில் படுத்திருந்தாலும் சரி, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அவர் எதன் மூலமாக வர்றாருன்னா சோசியல் மீடியா மூலமாக வர்றாரு. சோசியல் மீடியா மூலமாக உணர்வுபூர்வமாக கனெக்ட் பண்ணுறாரு மக்களோட. அப்போ இந்த மக்களை பார்க்க வைத்து கார்ப்பரேட் கம்பெனிகள் அவரை வச்சு பிராண்டிங் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இது வந்து ஒரு ஏமாத்து வேலை, பிராண்டிங்காக பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா யாருமே அதை பற்றி கேட்க மாட்டாங்க. இது ஒரு ஸ்டைலுங்க, அது ஒரு ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ்ங்க அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க. புரியுதா? ஆனால் என் காசு தான் செலவு பண்ணுறேன், நான் சம்பாரித்த காசு செலவு பண்ணுறேன்னு ஒரு சீனை போடும்போது தான் அப்போ இது எப்படி அதுக்குள்ளே தேரும்போது அதுன்னு பல டாக்குமெண்ட் இருக்குது. இவர் யார்கிட்ட வவுச்சர் போட்டு வாங்கினது ஒரு டிவி சேனலில், அந்த வவுச்சரோட காப்பியே நம்மகிட்ட இருக்குது. புரியுதா? ஸோ வவுச்சரோட காப்பி இருக்குது அப்படின்னா அது பழைய காலத்தில் உள்ளது. நம்ம இன்னும் பல ஆதாரங்கள் தோண்ட தோண்ட பூதம் மாதிரி கிளம்பி வருது. சரியா? அப்படி வரும்போது நம்ம வந்து ஆதாரம்னு அவங்க கேட்டதுனால நம்ம ஒரு வீடியோ போட்டு அதோட விட்டோம். ஆதாரம் கேட்டதுனால அடுத்த ஆதாரம் கொடுத்துருக்கோம். இனி அடுத்து வந்து இது குறித்து வேறு ஏதாவது நம்மளுக்கு கேள்வி எழுப்பப்பட்டால் அதற்கான பதிலை நம்ம சொல்லுவோம். ஏன்னா சமீபத்தில் அமுதவாணன் அவர்களும் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாலா பற்றி பேசியிருந்தாரு. பாலான்னு அடுத்த சிஎம் ஆக போகிறாரு, அவரை பற்றி இந்த மாதிரி சொல்லணும், அவர் வந்து நல்ல விஷயங்கள் தானே பண்ணுறாரு. ஏன்னா அமுதவாணத்தோடைய அவருடைய ஒரு பாதி இடம் தான் வந்து கிளினிக் கட்டுறதாகவும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? இல்லை, அமுதவாணனும் அவரும் பார்ட்னர் தான். அதை நம்ம இன்னும் வெளியிடல, அதை பற்றி நம்ம பேசலாம். அமுதவாணன் பற்றிலாம் நம்ம கவலைப்படல. ஏன்னா அமுதவாணன் பாவம் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து ஒரு டிவி சேனலில் போய் புகழ்பெற்று நடிக்கணும், வைக்கணும்னு சம்பாதிக்கணும்னு இருக்கிற ஒரு ஆள். அமுதவாணன் வந்து ஒரு கார்ப்பரேட் கிடையாது. சின்ன வகையில் வேணால் பாலாவை வச்சு அவர் பயனடைஞ்சிருக்கலாம், இல்லை அவரை வச்சு பாலாவை பயனடைஞ்சிருக்கலாம். அது சில சின்ன சின்ன பலன்கள், வீடு வாங்கியிருக்கா, இடம் வாங்கியிருக்காரு, 5 வீடு கட்டியிருக்காரு, 4 கடை வச்சுருக்காருலாம் போட்டுப்பாங்க, கமெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் அவங்க பர்சனல், அது வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடாது, இவர் வீடு வாங்கக்கூடாது, இவர் செலவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு விஷயம். நம்ம பாலாவை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அமுதவாணன் யாரையும் நேரடியாக மக்களை மென்டலி கனெக்ட் பண்ணலை, எமோஷ்னலி கனெக்ட் பண்ணலை. பாலாவுக்கு அவர் உதவுறாரு, அது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம். அதனால் அவரை நம்ம இழுக்காமல் இருக்கோம். நீங்கள் அதுக்குள்ளே பல டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, இந்த இடம் தொடர்பானது, அவருடைய சொத்து விவரம் எல்லாமே இருக்குது. அது தேவையில்லை, அது இப்போ இண்டிவிஜுவல் இது, அதை நம்ம வெளியிட போகிறதில்ல, அது தேவையும் இல்லை. அது யாருக்கு வேணாலும், இப்போ உங்களுக்கு சொத்து இருக்குது, வீடு இருக்குது, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? நீங்கள் ஆஸ் ஆங்கர் யூ ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின், ஐ எம் ஆன்சரிங் ஃபார் யூ. அந்த வரைக்கும் தான் உங்களை பற்றி இருக்குது. உங்களுக்கு எங்கே வீடு இருக்குது, உங்கள் சொத்து என்ன, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, உங்கள் அப்பா எவ்வளோ பேங்க்கில் வச்சுருக்காருன்னா அது தேவையில்லை, அது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல். அதனால் அமுதவாணனை பற்றி நமக்கு இப்போதைக்கு கவலை இல்லை. அவர் ஃப்ரெண்டுன்றதுனால சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவருக்கும் இவருக்கும் ஃபினான்ஷியலாகவும் சரி நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது, அப்படின்றது உண்மை. அது அவங்களுக்குள்ள, அதெல்லாம் எல்லாருக்கும் தான் இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கட்டுற அந்த கிளினிக் கூட வந்து அவர் பாலா அவருடைய சொந்த பணத்தில் தான் வந்து அந்த கிளினிக் சொந்த பணத்தில் வேறாரா, வட்டிக்கு வாங்கி பண்ணுறாரா, இல்லை மீட்ரு வட்டிக்கு வாங்கி பண்ணுறாரா, அது வேறு விஷயம். சொந்த பணத்தில் பண்ணோன்னா அது எல்லாமே போலி தான், எல்லாமே மக்களை ஏமாற்றக்கூடியது தான். கிளினிக்கே அதை தான், அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அதில் போட்டிருக்கோம். தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது இன்றைக்கி நேற்று இல்லை, 40 வருஷமாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் படிப்படியாக வளர்த்து வந்திருக்காங்க. இதை எஜுகேஷனை காமராஜர் படிப்படியாக வளர்த்தார், அடுத்து கலைஞர் ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்து நிறுத்தினார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் உயர் படிப்பு இன்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் பண்ணி விட்டதெல்லாம் எம்ஜிஆர், அதற்கப்புறம் ஐடியை ஓப்பன் பண்ணி விட்டது கலைஞர், அதற்கப்புறம் இண்டஸ்ட்ரியை ஓப்பன் பண்ணி விட்டது கலைஞர், கார் கம்பெனி டெட்ராய்டாக தமிழ்நாட்டை மாற்றினது கலைஞர், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர் இதை போட்டார், அதை போட்டார், இந்த மெடிக்கல் காலேஜில் வச்சு திறந்தார். இப்படி எல்லாரோட உழைப்பு அதில் இருக்குது. உழைப்பு என்ன, இந்தியாவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான்
ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு மருத்துவமனை இருக்குது. இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாலாம் போனீங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போனால் மெடிக்கல் ஷாப் இருக்குது. நம்ம ஊரில் இந்த முக்கில் ஒன்று இருக்கும், அந்த முக்கில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்கும், நடுவில் ஒரு டாக்டர் இருப்பார். இது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கா, உலகத்திலே இருக்காது. லிவர் ஆப்ரேஷன் பண்ணணும், கிட்னி ஆப்ரேஷன் பண்ணணும்னு அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக பண்ணணும்னா 6 மாதம் வெயிட் பண்ணணும், குறைந்தபட்சம் 3 மாதம் வெயிட் பண்ணணும். ஏன் மலேசியாவில் ஒரு நண்பர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார், பார்க்க போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோட சூப்பராக இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குன்னு பார்த்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 3 மாதம் வெயிட் பண்ணி தான் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காரு, ஸ்டென்ட் வச்சுருக்காரு. நம்ம ஊரில் நீங்கள் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் இது நம்ம ஓமந்தூராருக்கு போனீங்கன்னா, இன்றைக்கி போனீங்கன்னா உடனே இப்போ அவசர சிகிச்சைக்கு போனோன்னா இன்றைக்கி ஸ்கேன் எடுத்து 2 நாள் அட்மிட் பண்ணிடுவாங்க, ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்துடும். ரேர் கிட்னி ஆப்ரேஷன்னா பொருள் மாற்றணும், அப்போ கிட்னி கிடைக்கணும், அதுக்காக வேணால் வெயிட் பண்ணுவாங்க தவிர ஹார்ட் சர்ஜரி ஆனால் வேறு சர்ஜரிகள் கட்டி வயிற்றில் இருக்குது அப்படின்னா உடனே அட்மிட் பண்ணிடுவாங்க நாளை காலையில். நீங்கள் அமெரிக்காவில் கூட அப்படி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன ஹாஸ்பிட்டல் திறக்கிறன்றதான் கேள்வி. இப்போ மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை தான். இங்கே எல்லோரும் கஷ்டப்படுற மாதிரி ஒன்றும் இல்லாமல் ஊசி போட்டால் குண்டி தடிச்சிடும்னா குழந்தைங்களுக்கு ஊசி போட்டால் வீங்கிடுமா அப்படின்ற வார்த்தையெல்லாம் இங்கே பயன்படுத்துவது இது மோசமான வார்த்தைகள், மோசமான விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு நீங்கள் என்ன டிஸ்பென்சரி கட்டி எத்தனை பேரை காப்பாற்றுறீங்க? தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்காங்க? 8 கோடி பேர். இந்த ஆஸ்பத்திரி எதுக்கு அவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? நீ ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது 50 பேருக்குன்ற, அதுக்கு வாடகை ஒரு நாள் கொடுக்க முடியுமா மாதம்? ஒரு டாக்டரை போட்டு அந்த டாக்டர் 2 நாள் லீவுனா அன்றைக்கி வரவன் செத்து போயிடணுமா? எங்கே போவாங்க? ஒரு டாக்டர் போடுறேன்றீங்க, 80,000 ரூபா மாதம் செலவாக, அதை நான் செய்வேன்றீங்க, 1 லட்ச ரூபா, அதை நீங்கள் செய்யலாம். ஒரு டாக்டருக்கே வயிற்றால போகுது 4 நாள் வரல, அன்றைக்கி வர பேஷண்ட்லாம் செத்துடணுமா? அப்போது எங்கே போவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வேறு யாராவது கூட அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். எப்படி? அது காசு எங்கேருந்து வரும்? அதுக்கு வயிற்றால போகிறதுக்கு பதிலாக இன்னொரு டாக்டரு, அவருக்கு ஜன்னி வந்துடுது, என்ன பண்ணுவீங்க? அடுத்து ஒரு டாக்டர் போடுவீங்களா? அவ்வளோ பெரிய அப்பா டாக்டரா நீங்கள்? அவ்வளோ சம்பளம் கொடுத்துருவீங்களா நீங்கள்? ஸோ இது எல்லாமே மக்களை புரியாதவர்களை, விவரம் இல்லாதவர்களை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுறது. அப்போ எல்லோரும் அந்த முட்டாள்கள் என்ன கேட்பாங்கன்னா, நீ என்ன செஞ்சுருக்க, நீ எதுக்கு பேசுகிற? ஒருத்தர் உதவி தானே செய்கிறான்னா, உன்னை திருடி யாரும் உதவி செய்ய சொல்ல, லைசன்ஸ் இல்லாத ஆம்புலன்ஸ் வச்சும் ஓடாத ஆம்புலன்ஸ் வச்சு உதவி செய்ய சொல்ல. புரியுதா உங்களுக்கு? விஜயே ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு தெரியுமா உங்களுக்கு? அது ஏன் ஓடுது, இது ஏன் ஓடலை? ஆம்புலன்ஸுன்ற கான்செப்டே தேவையில்லாதுமா. ரொம்ப ரேராக டெட் பாடி எடுத்துகிட்டு போகிறக்கோ இல்லை அவசரத்துக்கோ சில பேர் வச்சுருப்பாங்க. ஆம்புலன்ஸுடைய பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருக்கா? இல்லை சார், பற்றாக்குறை எங்கே இருக்குது? கவர்மெண்ட்டே தான் 108 இருக்கேம்மா. நீங்கள் வேணால் அடித்து பாருங்களேன். இப்போ ஒருத்தர் நெஞ்சு வலி நீங்கள் சும்மா அடித்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ நேரத்தில் ஆம்புலன்ஸ் வருதுன்னு. அதில் கண்டுபிடிச்சிடலாம்ல. நான் சொல்கிறத நம்ப வேணாம். 108க்கு அடிங்க, யார் வேணாலும் கிராமத்தில் இருக்கவங்க யார் வேணாலும் அடிங்க, ஆம்புலன்ஸ் வருதா இல்லையான்னு பார்த்துருவோம். வரலைன்னா அதை செய்தியாக்குங்க, இந்த அரசு ஏமாத்துதுன்னு. அப்புறம் என்னத்துக்கு ஆம்புலன்ஸ்? 108ன்றது இன்டர்நேஷ்னல் கான்செப்ட், இந்தியா ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் 1644 ஆம்புலன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ரைஸ் ஆகிருக்கு, 2000க்கு மேலே இருக்குது. அதாவது அதிதீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ்லாம் சேர்த்தா 2000க்கு மேலே இருக்குது. 2000க்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸு தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கங்கே ரெடியாக நிறுத்தி வச்சுருக்காங்க. அடித்தா 3 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே வந்து சேரும். நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? ஸோ இதெல்லாம் ஏமாற்று வேலை, அது தேவையற்ற வேலைன்றது தான் நம்ம சொல்கிறோம். இல்லாததுக்கு பண்ணலாம். புரியுதா? நீங்கள் நல்ல ஒரு பிரியாணி கடையில் ஒருத்தர் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பயிரை பான்னு ஏப்ப விட்டுட்டு பல்லு குத்திட்டு வரவர் போய் தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு வரா? அந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஆம்புலன்ஸ் கொடுக்குறதும் ஆஸ்பத்திரி கட்டேன்னு டுபாக்கூர் விட்றது. நீங்கள் போய் ஏழைகளுக்கு எங்கேயா பாகிஸ்தானில் போய் செய்யுங்க, ஆப்கானிஸ்தானில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்கள பாராட்டுவான். ஏழை நாடு, பஞ்ச பராரையாக இருக்க நாடு, ஒன்றுமே அவன் சோத்துக்கே வழியில் அவனுக்கு இட்லி போடுங்க சாப்பிடும். இப்போ வடிவேல் குப்பை தட்டிக்கிட்டே உட்காந்துருப்பாப்புல, 4 இட்லியும் கட்டி சட்னியும் போட்டால் அந்த பிச்சைக்காரன் கேரக்டரில் சாப்பிடுவாப்புல. சரி, அந்த சீன் முடிஞ்சோடனே வடிவேலுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தா சாப்பிடுவாரா? அந்த மாதிரி தான். அதை பிச்சு திங்கிறதுக்கு 4 பேர் யூடியூப்பில். சார், இந்த ஆம்புலன்ஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்னா அவர் இப்போ நிறைய பேருக்கு வண்டி கொடுத்துருக்காரு, டிவிஎஸ் கொடுத்துருக்காரு, எல்லாமே சில பேருக்கு அந்த ஷாப்பு வச்சு கொடுத்துருக்காரு. இல்லைம்மா, அதாவது எப்படின்னா ஷாப்பு வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னா அதுதான்மா மார்க்கெட்டுன்றது. நீங்கள் என்னென்னா 10 லட்ச ரூபா வாங்கிட்டு 10,000 ரூபாய்க்கு மார்க்கெட்டு வீடு வாங்கி கொடுப்பீங்க. இப்போ ஒரு வீடு திறந்து வச்சாரா இல்லையா? பார்த்துருப்பீங்க, நீங்கள் ரசிகர் தானே, பாலா ரசிகர்னால நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு வீடு கட்டி கொடுத்தாரு ஏழைக்கு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பங்களாவும் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் இந்த ஒருத்தர் மட்டும் வீடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்படி தான் இருக்கா இப்போ தமிழ்நாட்டில்? எப்படி அந்த வீடை கண்டுபிடிச்சாரு? அவர் கஷ்டப்படுறாருன்னு இவர் இப்படி கண்டுபிடிச்சாரு.
பாதி பேர் பஞ்சப்பராயிரம் வீடு இல்லாமல் தான் இருக்கான். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீடை கட்டி கொடுக்குறாருன்னு ஏழை, ஒரு வயதான ஏழை தாயின் மகன் சொல்லுவார் ஒருத்தர். அது மாதிரி ஒரு ஏழை தாய்க்கும் ஏழை தந்தைக்கும் ஒரு வீடு கட்டி கொடுக்குறாரு வயசானவங்க. அது திறப்பு விழாக்கு எப்படி 100 பேர் வர்றான், பந்தல் எந்த காசில் போட்டிங்க, தோரணம் கட்டினீங்க, அப்போ வீடியோ எடுக்கிறவனுக்கு காசு யார் கொடுத்தா? எங்கேருந்து வரும் அந்த காசு? அந்த தாத்தாவும் பாட்டியும் செலவு பண்ணாங்களா? சரி நம்ம வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நம்ம ஒரு 25,000 செலவு பண்ணுவோம், அவங்களே சாப்பாடு வெளியிலாம் இருக்கவனுக்கு வீடு கட்டி தரேன்றீங்க. இப்போ எதுக்கு பந்தல் தோரணம்லாம் எந்த காசில் போட்டேன்? இது கார்ப்பரேட் காசு தானே. அப்போ இது பில்டப் கொடுக்குறது தானே போட்டீங்க. 10,000 ரூபாய்க்கு வீடை கொடுத்துட்டு நீங்கள் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ஏழைகள் தான் கிடைச்சானா? ஏழைகளை ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்றது தான். நான் அமுதவாணன் அவர்களும் சொல்லியிருந்தாரு, பாலா வந்து இதெல்லாம் பார்த்துட்டு என்கிட்ட வந்து அழுதாங்க, ரொம்ப வந்து கவலைப்பட்டான், இந்த மாதிரி என்னை பற்றி நிறைய பேர் பல விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே கண்ணீர் வர மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் அடக்கிட்டு தான் நான் பேசணும். அழுதுருக்கலாம் ஒரு வேளை. ஏன்னா நான் கண்டுபிடிச்சிட்டாங்களேண்ணா, அப்படி டாக்குமெண்ட்லாம் போட்டாங்களேண்ணா, என்னென்னா இது நான் உண்மையான இருந்தாலும் நான் வாங்கி கொடுத்தோம் என்னென்னான்னு கேட்டால் அமுதவானு சொல்லியிருப்பாப்புல. அப்படி தாண்டா தம்பி நினச்சோம். கடைசியில் நீ எவ்வளோக்கு வாங்கினீங்க? 20,000 ரூபாய்க்கு அந்த ஆம்புலன்ஸ் தாண்டா தம்பி தருவாங்க. சரி விட்றா தம்பி, நீ ஆறுதல் தான் பழக்கத்தில் ஆறுதல் படுத்துறது. ஒரு 6 ஆம்புலன்ஸ் இருக்கும்போது எல்லாமே போலி அப்படிங்கும்போது கதறி எழுதிருப்பாப்புல. கண்டுபிடிச்சிட்டாங்க, நடந்திருக்கலாம். அதில் அவர் பண்ண உதவிகள் எல்லாமே வந்து ஃபேக் தானா சொல்லுங்க? ஒரு அடிப்படையில் ஒரு விஷயம் நீங்கள் கேள்வி கேட்கறதுல ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஊரை ஏமாத்துறதுக்கு சம்பாதிக்கிறதுக்காகவும் உங்களை ஒருத்தன் பயன்படுத்துகிறான். இது ஒரு இருக்கிறதுலே வந்து பெரிய ஃப்ராடுத்தனன்றது இதுதான். ஏழை மக்களை ஏமாத்துறது தான். புரியுதா அவருக்கு? நீ செய்யவே இல்லையா, அவர் செஞ்சால் உனக்கு ஏன் எரியுன்னா, உன்னை யாரா திருடி செய்ய சொன்னா? 10 குடும்பத்தை நாசப்படுத்திட்டு 10 பேரை தெருவில் விட்டுட்டு உன்னை யார் செய்ய சொன்னா? இங்கே எவன் இல்லாமல் இருக்கான்? இதுதான் கேள்வி. இப்போ நீங்களே இருக்கீங்கம்மா, திடீர்னு லைசன்ஸ் இல்லை, ஆர்சி புக் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லை, பெட்ரோல் மட்டும்தான் இருக்கு உங்கள் வண்டியில், போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு போலீஸ் நிறுத்துறாரு. என்னம்மா இது, எங்கேம்மா? என்ன சார், என்ன சார் பிடிக்கிறீங்க? என் ஃப்ரெண்டை கொண்டு ஆஸ்பத்திரியில் இறக்கி வைத்த வழின்னா கொண்டு போய் இறக்கி விட்டு வரேன் சார் அப்படின்றீங்க. ரைட்டுமா, எங்கேம்மா ஹெல்மெட், எங்கேம்மா இன்சூரன்ஸு? போலி வண்டியை பாரு சார். ஒரு உயிர் முக்கியமாக போலி வண்டி முக்கியமா சார்? நான் இந்த வண்டியை தான் சார் 6 மாதமாக ஓட்டிகிட்ருக்கேன். முந்தா நாள் ஒரு தாத்தாவை கொண்டு போய் முக்கில் இறக்கி விட்டேன், இன்னொரு பாட்டியை கொண்டு போய் பலசர கடையில் இறக்கி விட்டேன், இவ்வளோ உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன ஆர்சி புக்கு இருக்கா, இது இருக்கான்னு கேட்குறீங்க? மனிதாபிமானம் இல்லை உங்களுக்கு? இந்த வண்டி எத்தனை பேரை காப்பாற்றிருக்கு தெரியுமா? நான் இந்த வண்டியில் தான் சார் வேலைக்கு போய் சம்பாரித்து என் குடும்பத்தையே காப்பாற்றிட்டு இருக்கேன். என் குடும்பத்தில் 4 பேர் காப்பாற்றப்படுறாங்க சார் இந்த ஒரு வண்டினால். நீங்கள் நம்ம ஆர்சி புக்குன்றீங்க, லைசன்ஸுன்றீங்க. காட்டு முன்னாடியா மனுஷனா சார் நீங்கள்? இறக்கம் இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவார் போலீஸ்கார்? என்னம்மா பண்ணுவார்? அப்போ வந்து கேட்பார்ல, இந்த இது உனக்கு தேவையாம்மா? அது நீ ஒழுங்காக லைசன்ஸ் எடுத்து ஆர்சி புக் எடுத்து அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு எல்லாம் பண்ணேன்னா உன்னை யாருமா கேட்க போகிறான்னு. அப்படி இப்போ நீங்கள் அதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களை யார் கேட்பாங்களா? பார்த்த உடனே வணக்கம் சொல்லி உங்களை அனுப்பி விட்ருவாங்க. வாங்கம்மா அப்படின்னு வண்டியை போலீஸ் நிறுத்துறாங்கன்னு வைங்க. சார் என்ன சார் ஆர்சி புக்கு இது எல்லாம் இருக்குது சார், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்குது, போய்ட்டு வாங்கம்மா. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? அது கூட கேட்க மாட்டாங்க. ரைட், போய்ட்டு வாங்க பண்ணுறாங்க. அதே இது எதுவுமே இல்லாமல் நான் ஊரை காப்பாற்றினேன், என் ஃப்ரெண்டு வைத்த வழியில் கொண்டு இறக்கி விட்டேன், இந்த 2 வீலர் தான் சார் இறக்கி விட்டேன். புரியுதா? அன்றைக்கி வந்து ஒரு சினிமா படம் பார்த்தே ஆகணும்னு பாட்டி அழுதாங்க, அவங்கள கொண்டு போய் அந்த தேட்டரில் இறக்கி விட்டேன் சார். அந்த சமூக படத்தை அவங்க பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு தாத்தா பசின்னார், அவருக்கு இதே வண்டியில் போய் தான் தயிர் சாதம் வாங்கி கொடுத்தேன். நீங்கள் வந்து லைசன்ஸ் செய்யுன்றீங்க, இதுன்றீங்க, உங்களுக்கு மனிதாபிமானம் இல்லை. நீங்கள் செஞ்சிருவீங்களா சார் இப்படி உதவியை? போலீஸாக இருக்கீங்க, உங்களுக்கு இது இல்லை, உதவி செய்கிற என்னையும் தடுக்கிறீங்களா நீங்கள்? எத்தனை பேருக்கு இந்த வண்டி உதவி இருக்குது? அப்புறம் என்னைய பிடிக்கிறீங்க? உங்களை கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் சார், உங்கள் சட்டையை கழட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவார் அந்த காவல்துறை? தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு காலில் விழுவாரா? இவ்வளோ உதவி பண்ணியிருக்கேப்பா, நீலாம் சாதாரண ஆள்லப்பா, கடவுள்ப்பா அப்படின்னு தான் சொல்கிறார். அப்படி செல்லையை சேர்த்து ஒரு அடியா விட்டு வண்டியில் ஏற, ஆட்டோவில் ஏற கொண்டு ஸ்டேஷன் வடிவேல் ஒரு படத்தில் ஏற்றுவாங்க பாருங்க. வை ஆட்டோ வாடாங்க, ஏற்றுறாவன ஐயா தெரியாமல் பண்ணியா அப்படி தானே சொல்லுவாங்க. இதுதாம்மா யதார்த்தம்.
இதில் நீங்கள் வந்து என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பெட்ரோல் மட்டும் எப்படி போட்டிங்கன்னு கேட்பான்ல போலீஸ். இவ்வளோ உதவி சரிம்மா, லைசன்ஸ் இல்லை, இது இல்லை, அது இல்லைன்றீங்க, பெட்ரோல் எப்படிமா போட்டீங்க, டயருக்கு எப்படிமா காற்றடிச்சிங்க, அதெல்லாம் அடிச்சிருக்கீங்க, ஆனால் இன்சூரன்ஸ் பண்ணலையம்மா, திருட்டு வண்டியை வச்சுல வர்றீங்கன்னு கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்க, இவ்வளோ உதவி செஞ்சுருக்கோன்னு சொல்கிறீங்க. இப்போ எதை இந்த அரசு ஏற்றுக்கிறோம், கவர்மெண்ட் ஏற்றுக்கிறோம், சட்டம் ஏற்றுக்கிறோம் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் உண்மைன்றீங்களா? உதவி செய்தவனே ஏன் போலீஸ் பிடிக்குதுன்னு அந்த ஆங்கிளில் தான் நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். அதுக்கு தான் ஆதரவு அளிப்பீங்களான்னு கேட்குறேன். இல்லை சொல்லுங்கள், இல்லை சட்டத்துக்கு ஆதரவு அளிப்பீங்களா, சட்டத்துக்கு புறம்பா போகிறதுக்கு? இதுதான் யதார்த்தம். இதைத்தான் நான் ஆதரிக்கிறேன். நானும் சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு இந்தியன் தான். அதைத்தான் நம்ம சொன்னோம். உதவி செய்யலாம் தம்பி. வீல் அந்து போகிற அளவுக்கு பழைய ஆம்புலன்ஸு குப்பையில் போட்டது, இதெல்லாம் வந்து பெயிண்ட் அடித்து ஃபோட்டோ எடுத்து 20,000 ரூபாய்க்கு ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து ஐசியூ ஆம்புலன்ஸ்னு சொன்னால் ஏற்றுவேன்னா கேன என்ன இருக்கவங்களா? புரியுதா? இந்த ரோட்டில் ஒரு சட்டை போட்டு விற்கிறாமா, ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் விற்கிறான், ஆம்பளைங்க டிஷர்ட்டே விற்கிறான். அதை போய் 50 ரூபாய் 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு மொத்தமாக ஒரு 400 ரூபாய்க்கு பெரிய பிராண்டட் ஷோரூமில் வச்சு அதுக்கு 1000 ரூபா பில்லை போட்டு ஒரு சீல் மட்டும் வச்சு இது இந்த பிராண்டு லெக்காஸ்ட் பிராண்டு அப்படின்னு வச்சு விற்கிறான். 40 ரூபா சட்டையை நீங்கள் ரோட்டில் வாங்கினீங்கன்னா 40 ரூபாய்க்கு வாங்குவீங்க. சாயம் போச்சுனாலும் சரி 4 நாள் போட்டோம் ஜிம்முக்கு போட்டுக்கலான்னு வச்சுருவீங்க. 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு காண்டாகுமா ஆகாதா? தண்ணியில் போடுறீங்க, சுருங்கிடுது டிஷர்ட். எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு? ரோட்டில் இருக்க டிஷர்ட்டை 40 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து 4000 ரூபாய்க்கு விற்று விட்டான்னா எவ்வளோ கொடூரமாக இருக்கும். அதே டிஷர்ட்டை 40 ரூபாய்க்கு நீங்கள் ரோட்டில் வாங்கியிருந்தீங்கனாலும் சரி தெரிஞ்சு தான் வாங்குறீங்க, இது இவ்வளோ தான் வரும் அப்படின்னு. காசுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கணும். அப்போ அந்த டம்மி குவாலிட்டியை வச்சு நீங்கள் ஏமாற்றி அடுத்தவன்ட்ட காசு அடிக்கும்போது இது தப்பாக ரைட்டா? அப்படி வேலை யார் செய்ய சொன்னான்ற நான். இதுக்கு நீ யார் இதுக்கு முன்னாடி எவனும் உதவி செஞ்சதே இல்லையா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? எத்தனையோ பேர். அப்படி பாலா மட்டும்தான் உதவி செய்கிறது, பாலாவை பார்த்தா உதவி செய்யறதுனா பல பிச்சைக்காரங்க இன்னும் செத்து ரோடோட செத்து கொத்தாக செத்து கிடப்பாங்க, காக்கா செத்த மாதிரி. ஏன்னா யாருக்குமே உதவின்னு என்னன்னு தெரியாதுல்ல, செய்யவும் இல்லை, யாரும் செஞ்சதும் கிடையாது. பாலா ஒருத்தர் தான் இப்போ சம்பாதிக்கிறத கொடுக்குறாரு, உதவி செய்கிறாரு, ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காரு. கவர்மெண்ட்டோ இல்லை இப்போ வேறு ப்ரைவேட்டோ வேறு கட்சிக்காரனோ வேறு யாருமே செஞ்சதில்லை. இல்லை பாலா தான் செஞ்சுருக்காரு மட்டும். அதனால் அதை எடுத்து நீங்கள் கொண்டாடுறீங்களா வீடியோ போட்டு அப்படின்றது? இது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் பின்னாடி இருக்குது. அதை பற்றி அதுக்குள்ளே போவேணாம். மக்கள் ஏமாறக்கூடாது, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து பாலாக்கு தெரியாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வயசு 30 ஆகுது ஒரு பையன். அந்த பையனுக்கு இதெல்லாம் வந்து பழைய ஆம்புலன்ஸு, ஆர்சி புக்கு, எஃப்சி எல்லாம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பார்வையாளராக சொல்லுங்கள் நீங்கள். இல்லை, அப்போ அவர் தெரிஞ்சுதான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாரு. இல்லை, அதுதான் தெரியலன்றேன். நீங்கள் எதை தெரியலன்னு கேட்குறீங்களோ அதுதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு எப்படி ஒரு சந்தேகம் வருதா, எனக்கு அதுதான் சந்தேகம் வருது. எல்லாருக்கும் மக்களுக்கு அதுதான் சந்தேகம் வருது. முதல்ல எல்லாம் பாஞ்சாங்க, உதவி செய்கிறத தடுக்கிறாங்க என்ன. அப்போ எல்லாமே போலின்னு தெரிஞ்சோடனே எல்லாமே எதிர்த்தரப்புக்கு மாறுறாங்க. மாறி அப்படியே அதை நாங்கள் பார்க்குற வரைக்கும் நமக்கு பாலா ஒழிக்கணும்னா அழிக்கணுன்றது கான்செப்ட் கிடையாது. பாலாவோட கான்செப்ட் அடிக்கணுன்ற, பாலாவோட கான்செப்ட் ஆபத்தான கான்செப்ட்ன்றது தான். பாலா வச்சு பயன்படுத்துபவர்களுடைய கான்செப்ட் ஆபத்தான கான்செப்ட். அதை தான் நமக்கு எதிரியே தவிர பாலா நமக்கு தம்பி தான். ஆதவன் அவர்கள் வந்து பாலாக்கு ஆதரவாக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமா நேற்று வந்து ஒரு வீடியோ மறுபடியும் அவர் போட்டிருந்தாரு. அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. பாலா வந்து அவருக்கு கால் பண்ணி, நீங்களே வந்து இந்த மாதிரி பேசுவீங்க, நான் எதிர்பார்க்கல, நீங்கள் எல்லாருமே வந்து என்னை பற்றி போட்டு நீங்கள் வந்து வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. அவரும் ரொம்ப ஆதங்கமாக அந்த வீடியோவில் வந்து பேசியிருந்தாரு சார். அது எனக்கு தெரியலம்மா. ஆதவன் வந்து பாலாவை பற்றி 10 வருஷமாக தெரியும். அதனால் முதல்ல ஆதரவாக போட்டார். அப்புறம் உண்மை தெரிஞ்சிருக்கலாம், அவருக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குல்ல, அதில் இப்படி பார்த்துருப்பாரு, இது இப்படி சொல்கிறான், இவன் 4000 சொல்கிறான், அவன் 7000 சொல்கிறான், நம்ம 5000 போகணும்னு முடிச்சுருக்கலாம். அது நீ அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆதவன் கேளுங்க, பேட்டி கொடுப்பாரு. என்ன சார் இப்படி சொன்னீங்களே அப்படின்போது, அப்போ அவருக்கு உண்மை தெரிந்ததுனால கூட இருக்கவங்களே மாறுறது நல்ல விஷயம் தானம்மா, கண்டுபிடிக்கிறாங்கன்றது. நீங்கள் மட்டும் இன்றைக்கி இன்னும் மாறாமல் இருக்கீங்கம்மா, அதான் எனக்கு வருத்தமா. எல்லாம் மாறிட்டாங்க. பாலாக்கு சம்பந்தமே இல்லாத தெரியாத ஒரு நீங்கள் வந்து இன்னும் மாறாமல் இருக்கீங்கன்றது தான் எனக்கு என்னன்னு தெரியல. இதுக்கடுத்து வந்து பாலா தரப்புலேருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருமா? ஏன்னா அது இவ்வளோ பாலாவை விஷயங்கள் தானம்மா வந்து கேட்கணும். பாலா பற்றி வெளியே விட்டுருங்க. பாலா வந்து அடுத்து என்ன சாப்பிடுவார், பிரியாணி சாப்பிடுவாரா, இட்லி சாப்பிடுவாரான்னு எனக்கு எப்படி தெரியும்?
அவருக்கு ஃபோன் அடித்து கேளுங்க, என்ன பாலா நீங்கள் அன்றைக்கி இப்போ பதில் சொன்னீங்களே அதிலே பல ரூபாய்க்கு ஒரு சொதப்பல் இருந்துச்சு, இப்போ ஆதாரத்தை போட்டோடனே நீங்கள் வாயை திறக்கலையே ஆளே காணாமேன்னு கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. நம்ம சாப்டரை முடிச்சிட்டோம், அவ்வளோதான். அந்த வீடியோ போட்டோம், இது போட்டோம், அதுக்கான தொடர்ச்சியாக ஒரு வீடியோவும் நேற்று போட்டேன். அதோட நம்ம பாலா அடுத்து நமக்கு 1000 வேலை இருக்குது. பாலா மட்டும்தான் நமக்கு வேலை இல்லை, எல்லா சமூகத்தில் பல்வேறு வேலைகள் இருக்குது, பல்வேறு செய்திகள் நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஸோ அது நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இனி பாலா தொடர்பாக கேட்கணுன்னா நீங்கள் பாலாட்ட தான் கேட்கணும், இல்லைன்னா அதை விட்டுட்டு அடுத்த சாப்டருக்கு நீங்கள் போகலாம். வேறு நியூஸ்கள், செய்திகள். நான் பாலா மட்டும்தான் அந்த உலகம் கிடையாது. பாலா ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து ஒரு தனி மனிதன் செஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். அது என்னன்றதை அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ இவ்வளோ ஆதாரங்கள் வந்து நீங்கள் வெளியிட்டு பேசியிருக்கீங்க. ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக தான் மாறிட்டுருக்கு. இதுக்கு பாலா தரப்புலேருந்து ஏதாவது ஒரு பதில் சொன்னால் மட்டும்தான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்க, கரெக்டு தான். நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நினைக்கிறதெல்லாம் நடந்துருதா அந்த உலகத்தில்? அது கிடையாது. என்ன நடக்குன்றது நம்ம எப்பயும் வழக்கம் போல் பொறுத்திருந்து பார்ப்போம் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாமா? ஓகே சார். தேங்க்யூ. நன்றிம்மா.